ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, சாரி இன்னைக்கு இல்ல, செப்டம்பர் 7 எடுத்த வீடியோ இது. செப்டம்பர் 7 தான் என்னோட தங்கச்சிக்கு பிறந்த நாள். நீங்க நினைப்பீங்க, என்னடா இது செப்டம்பர் 7 எடுத்தா இப்ப போஸ்ட் பண்றாளேன்ட்டு. ஏன்னா எடிட்டிங் கொஞ்சம் வேலை அதிகமா இழுத்துருச்சு. கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் நிறையவே இழுத்துருச்சு. ஃபைனலி எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. என்ன ஃப்ளேவர் கேக் செய்யறதுன்னு எனக்கு தெரியல காய்ஸ். அவ வேற என் ட்ரெஸ் கலருக்கு ஏத்த மாதிரிலாம் செய்யுன்னு சொன்னான். சரி, நானும் 2 நாளா யோசிச்சு பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கேக்கை பேக் பண்ணி எடுத்துட்டு அது 3 லேயர்ஸா கட் பண்ணிட்டேன். அவ ரொம்ப லக்கி போல இருக்கு. இன்னைக்கு செம்ம சாஃப்டா வந்திருந்தது கேக்கு. கேக் போர்டில் கேக் பேஸ் வச்சுட்டு சுகர் சிரப் கோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் விப்பிங் க்ரீம் போட்டுட்டு நம்ம ஹோம்மேடாக செஞ்ச கேரமல் சிரப்பும் அது மேலே நம்ம ஹோம்மேடாக செஞ்ச க்ரஷையும் போட்டுட்டு ஆட் பண்ணிட்டு அடுத்த லேயர் பேஸ் கேக்கு வச்சு ஃபினிஷ் பண்ணிடணும் காய்ஸ். க்ரம் கோட் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 1/2 hour வச்சு செட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் மெயின் கோட் போட்டுட்டு மேலே ஒரு கேரமல் சிரப் போட்டுட்டு அப்புறம் நாசல் வச்சு ஒரு டிசைன் போட்டுட்டேன், ஆர்டின் டிசைனு. அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டிசைனை, அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் கேரமல் சிரப் மேலே நம்ம வச்சு இந்த க்ரம்ஸையும் போட்டுட்டு சைடு ஃபுல்லாக க்ரம்ஸ்லாம் போட்டுட்டு செட் பண்ணிட்டேன். இந்த கேரமல் சிரப்பும் இந்த க்ரம்ஸும் வந்து வீட்லேயே ஹோம்மேடாக செஞ்சது. செம்ம சூப்பராக இருந்துச்சு. கேக் சாப்பிடும்போது வேற லெவலில் இருந்துச்சு அந்த க்ரம்ஸ்லாம். இத்தனைக்கும் என் தங்கச்சி நிறைய க்ரம்ஸ் போடு போடுன்னு சொல்லிட்டு இருந்தா பக்கத்தில் நின்றுட்டு. நெக்ஸ்ட் வந்து சுகர் பால்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன். மேலே பெரிய பெரிய சுகர் பால்ஸும் அப்புறம் சைடில் சின்ன சின்ன சுகர் பால்ஸும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு இருக்கட்டும்னு அதெல்லாம் போட்டு விட்டுட்டேன். ஃபைனல் அவுட்புட் செம்ம சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. ஃபேமிலி ரிவ்யூஸ்லாம் வேற அவள் அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க கேக் கட் பண்ண. அவங்களுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், அந்த ட்ரிப்பிங்ஸ் கொடுக்கணும். நான் ட்ரிப்பிங்ஸ் கொடுக்கறதையே மறந்துட்டேன். ட்ரிப்பிங்ஸ் கொடுக்கறத மறந்து நான் முன்னாடியே அந்த ஆர்டின் டிசைன்லாம் போட்டேன் கைஸ். சரி, அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த டிசைனுக்கு கீழேயே வந்து ட்ரிப்பிங் கொடுத்துட்டேன். ஃபைனலி கேக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கேக்கோட அவுட்புட் இதுதான். ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருன்னா சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாண்டா கேக்ஸ் அண்ட் பேக்ஸ் இது ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கேக் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள், உங்கள் வீடு தேடி வரும். அடுத்தடுத்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. அதில் ப்ரௌனி ஆஃபர்ஸுமே இருக்குது. ஆஃபர்ஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அந்த அப்லோட் பண்ண வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சாண்டா பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும் காய்ஸ். ஓகே காய்ஸ், பாய். நான் ரொம்ப பேசிட்டேன் போல இருக்கு. ஹாப்பி பேக்கிங். தேங்க்யூ.